ஹாய் மக்கள். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னா இன்னைக்கு வந்து ஒய்ஃபுக்கு பர்த்டே, ஒரு சர்ப்ரைஸா வந்து நம்ம ஸ்டிச்சிங் மிஷின் வாங்கலான்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பிஎன் ரோட்ல இருக்கு. பிஎன் ரோட்டில் பிரைம் என்டர்பிரைஸ். ஸோ மெயினான பிளேஸ், ஒரு பெரிய கடைன்னே சொல்லலாம், ஒரு கடைன்னு சொல்கிற கடல்னே சொல்லலாம். நான் ஃபஸ்ட் டைம் எயிட் கொட்டேஷன் கேட்க போகிறப்பவே வந்து அவ்வளோ நீட்டாக என்ன உங்களுக்கு என்ன நீடு அப்படிங்கிற மாதிரி கேட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு அதுலேயே ரொம்ப பிடிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் மிஷின் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஆல்சோ ஸ்பேர் பார்ட்ஸ். நீங்கள் புது மிஷின் வாங்குறீங்க ஒரு ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடையோட டீட்டெயில்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். நல்ல சர்வீஸ். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்க வேணாம், ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க உள்ளே போய் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நம்ம கடையில் என்னென்ன பண்ணுறோம், என்ன டீட்டெயில்ஸ், நம்ம கடை லொக்கேஷன் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. நம்ம கடை பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் பிஎன் ரோட்ல இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா நேர் விநாயகர் கோயில் A2Bக்கு ஆப்போசிட்ல இருக்கு. பக்கத்துல வந்து ரயில் பேக்கரி இருக்கு. நம்ம கடையில பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்பேர்ஸ், ஆல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹோல்சேல்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல மிஷின்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க செகண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷும் பண்ணிட்டு இருக்கோம், செகண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. செகண்ட் மிஷின் பாத்தீங்கன்னா டெமோ இருக்கு எல்லாமே. ஓகே. ஜுகி நீங்க எப்படி சர்வீஸ் எல்லாமே நீங்களே எல்லாம் பண்ணி? நம்ம எல்லாமே கஸ்டமர் சைட்ஸும் போய் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். பேசிக் கம்ப்ளைண்ட் எல்லாமே நாங்க பாத்தீங்கன்னா போன்லயே எல்லாமே பண்ணிடுவோம் கம்பல்சரி. ஏன்னா நான் திருப்பூர்ல நிறைய இடத்துல விசாரிச்சோம். ஓகே. நம்ம கடை கொஞ்சம் பெஸ்டா சொன்னாங்க. ஓகே. அதனாலதான் வந்திருக்கோம். ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓகே. சோ ஒரு மிஷின், ஸ்டிச்சிங் மிஷின் எடுக்கலான்ட்டு. கண்டிப்பா எனக்கு அந்த மிஷின் டீடைல்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா. பிளஸ் அந்த நம்ம என்னென்ன பண்றோம் அந்த டீடைல்ஸ் சொல்லுங்க. நம்ம மிஷின் வைஸ் எல்லாத்தையும் என்னென்ன டீடைல்ஸ் சொல்லிருங்க. சரி வாங்க பாப்போம். சரி ப்ரோ, என்னென்ன பண்றோம் அப்படி சொல்லிருங்க. நம்ம சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா சிறுபா மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. புதுசுல பாத்தீங்கன்னா மினி சிலிண்டர் நம்ம IMC பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். நம்ம IMCயோட நம்ம தான் ஓன் பிராண்ட் நம்ம அது பண்ணிட்டு இருக்கோம். ஜுகி பாத்தீங்கன்னா சிங்கர்ல ஜுகி பிராண்ட் தான் திருப்பூர்ல டாப் பிராண்ட். இது நம்ம செகண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். 81 மாடல். நம்ம வந்து ஹோல்சேல். இது நம்ம பேசிக்ல இருந்து ஃபுல்லா டாப் அண்ட் எல்லாமே இருக்கு. பேசிக் மாடல் இருந்து டாப் மாடல் எல்லா மாடலுமே நம்ம கிட்ட இருக்கு, அவைலபிள் இருக்கு. நாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு வந்து ஹோல்சேலர். நம்ம ஹோல்சேலர். ஆமா. ஸ்பேர்ஸ்ல இருந்து மிஷினரிஸ்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமைஸ் பேஸ்ல ரொம்ப கம்ஃபர்டபுள் ரேட்ல நம்ம கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன தேவையோ நாங்க பூர்த்தி பண்ணி சர்வீஸ்ல இருந்து எல்லாமே எந்த ஊரா இருந்தாலும் நாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அதனாலதான் சொல்றாங்க பேரு. நான் அதனாலதான் வந்தது. சரி ஓகே. சரி நம்ம மிஷின் காமிச்சிடறேன். கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. நீங்க எடுத்துக்கிறது A2B மிஷின். ஜாக்ல. ஓகே. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மிஷின் இது இருக்கு. நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாங்களா? ஓபன் பண்ணி. நீ பக்கத்துல இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்சரிஸ் வந்துரும். ஓகே. இது மாதிரி ஆக்சரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டேங்க், ஆயில், ஊசி, ஒரு பாபின் எல்லாமே இதுல இருக்கும். மிஷின் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஆனால் கனவு மிஷின் இங்க இருக்கு. நீங்க அப்படியே ஃபிட் பண்ண சொல்லிடுங்க. அப்படியே இதுல கோன் ஸ்டாண்ட் இருக்கு. எல்லா ஆக்சரிஸ் இதுலயே வந்து கிஃப்ட். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஹேம்பர் என்ன தருவாங்கன்னா, இதுல இருக்கும் ஊசி, பாபின், ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எல்லாம், டூல்ஸ் எல்லாம் இருக்கும், ஆயில் இருக்கும். இது மட்டும் கிஃப்டா இதுல வரும். இதுக்கு வந்துடும். எனக்கு பார்த்து பிரைஸ் பெஸ்டா சொல்லணும். பாத்துங்க. கண்டிப்பா பிரைஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல கம்பல்சரி நாங்க பண்ணி தருவோம். சரி நீங்க பாக்க கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணு. அப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் கடைக்கு நாங்க இன்னொரு பெரிய பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். நியூமேட்டிக் ஐட்டம்ஸ், இந்த ஏர் இதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்றது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எல்லாமே நாங்க வந்து ஹோல்சேல் டீலர். நாங்க BLWங்கிற பிராண்ட் வந்து இந்தியா ஏஜென்ட் நாங்களே எடுத்திருக்கோம். ஓகே ஓகே. ரொம்ப பார்க்கலாம். நாங்க பல்கா இருக்கும். சொல்லுங்க. நம்ம சொல்னைடு, ஏர் மீட்டர்ஸ் எல்லாமே நம்ம இங்க இருக்கேன். ஷோபீஸ் இருக்க எல்லா ஐட்டமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப ஹோல்சேல் ரேட்ல, ரொம்ப 20 பீஸா இருந்தாலும் பெஸ்ட் ரேட்ல பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே.
தனியா அது வந்து எலக்ட்ரிக்கல் கடைக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நாங்க ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ நீங்க ஃபுல் செட் நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி எல்லாமே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். கம்பல்சரி அது இருக்கு. என்னோட போன்ல எடுத்து இந்த மாதிரி ஏர் மீட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. நிப்பிள் ஐட்டம் இங்க பாருங்க, நிப்பிள் ஐட்டம் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஃபிட்டிங்ஸ் அந்த நிப்பிள்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் ஏர் டியூப் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏர் டியூப் பாத்தீங்கன்னா உங்களோட இந்த ஸ்பின்னிங் மில்ஸ் அந்த ஏரியாக்கெல்லாம் ரொம்ப ஹெவி கேட்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே. அப்புறம் ஸ்பேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஎம்சிங்கிற பிராண்டு நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். அதோட பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாமே ஐஎம்சி தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே இருக்கு. எல்லா சைஸுமே இருக்கு. இது டபுள் சைடு பிஸ்டன். இதுல பாத்தீங்கன்னா எல்லா பிஸ்டனும் அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி சைஸ் நிப்பிள்ஸ் எல்லாமே பண்ணிருக்கோம். ஸ்மால்ல இருந்து இந்த சைஸ்ல இருந்து இந்த சைஸ் வரைக்கும் எல்லா நிப்பிளுமே நம்ம கிட்ட இருக்கு. 4 mm ல இருந்து 12 mm வரைக்கும் எல்லா நிப்பிளுமே நம்ம பண்ணிருக்கோம். இதுதான் பாத்தீங்கன்னா ஏர் டியூப்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா ஹெவி குவாலிட்டி. அதான் இது ஏர் டியூப் தான். நம்ம நார்மலா வாங்குறப்போ வந்து சீக்கிரமா வெட்டையாகி அது உடைஞ்சிரும். இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாம குவாலிட்டி ஃபர்ஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே நம்ம ஸ்பின்னிங் மில்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே சப்ளை பண்ணிடலாம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு எல்லா ஏரியாவுக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். லாங்னா பஸ்ல போட்டு விட்டுருவோம். லோக்கல் திருப்பூர் சரௌண்டிங்ல 20 கிலோமீட்டர்ஸ் எங்கேயா இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி கம்பல்சரி நம்ம கொடுத்துருவோம். நீங்க பல்க் எடுக்கிறீங்க கொஞ்சம் பெஸ்ட் பிரைஸ் கொடுப்பீங்க. குவான்டிட்டி வைஸ் 20 பீஸ்க்கு ஒரு ரேட் இருக்கு. 50 பீஸுக்கு ஒரு பெஸ்ட் இன்னும் பண்ணுவோம். 100 பீஸ் எடுத்து இன்னும் ரேட் கம்மியாகும். எல்லாமே பெஸ்ட் ரேட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சிறுபா மிஷின் இல்லாம நாங்க ஜுகி மிஷினும் செகண்ட்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஜுகி, சிறுபா, பிகாசஸ் எல்லா மிஷினுமே செகண்ட்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஃப்ரெஷ்க்கு வந்து வாரண்டி இருக்கும். ஆமா. செகண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. 6 மாசம் ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் இருக்கு. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம லேபர் சார்ஜ் வராது. அதுக்கான ஸ்பேர்ஸ்க்கு சார்ஜ் வரும். லேபர் சார்ஜ் வராது. அது மட்டும் நம்ம பண்ணி தர முடியும். மத்தபடி சர்வீஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளா எல்லாமே நீட்டா இருக்கு. நம்ம வந்துட்டு எதுவும் வெளியே போக தேவையில்லை. எல்லாம் வாங்கிக்கலாம். நீங்க மிஷினும் வாங்கிக்கலாம், மிஷின் தேவையான ஸ்பேர்ஸும் வாங்கிக்கலாம், மிஷினுக்கு ஸ்டெபிலைசர் வேணாலும் வாங்கிக்கலாம். A to Z எல்லாம். நம்ம மிஷினுக்கு வந்து கம்பல்சரி நம்ம ஸ்டெபிலைசர் போட்டா கொஞ்சம் சேஃப்டி. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா PCB போர்டு எல்லாமே அட்வான்ஸ் மோட்டர் தான் நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணி தரோம். ஏன் அப்படின்னா கஸ்டமர் சைடுல EB வந்து கம்ஃபர்டபுளா குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எல்லாமே பவர் சேவிங் மோட்டர் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால கம்பல்சரி ஸ்டெபிலைசர் போட்டுதான். ஏன்னா அது உள்ள PCB போர்டு இருக்கு. ஒவ்வொரு ஏரியால பவர் சப்ளை அதிகம் கம்மியாகும். இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம சிங்கிள் பேஸ் 3 பேஸ் யூனிட்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் நார்மலா ஸ்டெபிலைசர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கம்பெனி யூனிட் போயிட்டீங்கன்னா அவங்க 20 மிஷின் இருக்குன்னா சர்வர் ஸ்டெபிலைசர் வருது. அது மொத்தமா ஒரே ஸ்டெபிலைசர். வீட்டுக்குன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் தனித்தனியா அது ஒரு மிஷின் தானே இருக்கும். அதனால ஒரு ஸ்டெபிலைசர் மட்டும் தனியா வச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இன்னும் வந்து என்ன சொல்றதுன்னா ஜஸ்ட் நம்ம பண்ணோம், பேசின உடனே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்டே கேட்டுட்டோம். ஏன்னா ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு. ஸோ அந்த இனிமே பார்த்தாச்சு. நாங்கள் 2 மாடல் பார்த்துருந்தோம், FI ஒன்று A2B ஒன்று. ஸோ FIயோட A2B கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இந்த ஆட்டோ கட்டர் இருந்துச்சு. ஸோ அது ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் எல்லாமே. சரி ஓகே, நம்ம சரி ரொம்ப நாள் கனவு. ஏன்னா இது வந்து பேசிக் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, பர்த்டேக்கு அப்போ ஹாப்பியா பேபி. உங்களுக்கு எல்லாம் எல்லாமே A2B எல்லா மிஷினோட உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டிவிஜுவலாகவே இருக்கு. எனக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் போட்டாவில்லை இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு கடைக்குள்ளே எல்லாமே கவர் ஆகிடுது. உங்களுக்கு சர்வீஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி தராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் சார். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிருக்கோம். நம்ம கடை பேர் பிரைம் என்டர்பிரைஸ். ஸோ நம்ம ஆக்சுவலி இம்போர்ட்டர். நம்ம லாஸ்ட் 30 வருஷத்துல இருந்து இம்போர்ட் பண்றோம். ஸோ நம்ம ஸ்விங் மெஷின் ரிலேட்டட் கட்டிங் ஃபேப்ரிக்ல இருந்து பேக்கிங் எல்லா A2B எல்லாமே கிடைக்கும். மஷின்ஸ்ல இருந்து ஸ்பேர்ஸ்ல இருந்து எல்லா டிவைஸ் எல்லா ஸ்விங் மெஷின் ரிலேட்டட் எல்லாமே கிடைக்கும்.
கண்டிப்பா எங்களோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க வீடியோ பார்த்துட்டு. கண்டிப்பா சொல்லணும், சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. கண்டிப்பா சார், கண்டிப்பா. என்ன திருப்பூர்ல ஸ்விங் மெஷின் ரிலேட்டட் என்னமே வேணும், என்ன பெஸ்டா நம்ம பண்ணி கொடுப்போம். உங்க கான்டாக்ட் நம்பர் பிளஸ் லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஓகே, சோ உங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. எல்லா டீடைல்ஸ் நீங்க பேசிக்கோங்க. தேங்க்யூ. மெயின் பிக்சரே பண்ண மாட்டாங்க. அந்த சைடு போயிட்டு உங்களுக்கு ஆல்சோ எல்லா செட்டிங்ஸு பண்ணிட்டாங்க. மிஷின்ஸ் ஆல்சோ இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதாங்க மிஷின். ஒரு புது மிஷின் ரொம்ப நாள் கனவு, ஒய்ஃபுக்கும் சரி எனக்கும் சரி. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டுட்டு வந்தாங்க. ஸோ ஃபைனலாக பர்த்டே அன்றைக்கி தான் நம்ம பிரைம் என்டர்பிரைஸில் வாங்கணுன்ருக்கு. ஸோ அவங்க ஃபைனலாக காசு இருந்தது தான் அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா இஎம்ஐயில் எடுக்கலாம் பண்ணிருந்தோம். இந்த ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் டீட்டாக இருந்தங்காட்டி 25,500 rupees கொடுத்துரு. அவ்வளோ ஹாப்பி. சரி மிஷின் எடுத்தால அப்படின்ட்டு சும்மா தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஏன்னா அவங்க இஎம்ஐயில் எடுக்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபுல் கேஷும் கேட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி. மிஷின் பார்த்தீங்கன்னா 24,500 ப்ளஸ் ஸ்டெபிலைசர் வந்து 1000 rupees. ஸ்டெபிலைசரும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் மறக்காமல் என்ன சொல்லுது, நீங்கள் ஒரு மிஷின் எடுக்கணும் அப்படின்னா இந்த கடையை 100% ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ ப்ரைஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவ்வளோ நீட்டாக கொடுத்தாங்க. சார் ஆதி சார் அவங்க எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. ப்ளஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, ஒய்ஃபுக்கு சரி. ஆனால் மிஷின் வாங்குறத விட கிஃப்ட், நம்ம ஒரு கடையில் கிஃப்ட் வாங்குறதா பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ ஹாப்பின்னு வச்சுக்கோங்களேன். 24,500 கொடுக்க விஷயம் வாங்கியிருக்கேன். அது பெரிதாக தெரில ஒய்ஃபுக்கு. சரி ஓகே ஆல்மோஸ்ட். அது இல்லாமல் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம எந்த ஒரு ஸ்பேர் பார்ட் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. நம்ம வேணுங்கிறது கேட்டால் உடனே எடுத்து கொடுக்குறாங்க. இல்லாத பொருள் கேட்டாலும் உங்களுக்கு நீட்டாக வெயிட் பண்ணி ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பர். இது அப்படியே டெவலப் பண்ணுங்க. நம்ம கடை இன்னும் மேலும் வளரும். அதுவும் பிரச்சனை வெயிட் பண்ணுங்க. ஸ்விட்சிங் மேலே தான் இருக்கு, ஆன் பண்ணிக்கலாம். இது ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரோ ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரன்னிங் வந்துடும். ஒரு கோடு மாதிரி ரன் ஆகும்போது மிஷின் ஓகே ரன்னிங் ஸ்டேஜில் இருக்கு. அப்படியே நம்ம ரன் பண்ணலாம். சார் விக்னேஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வைஸ் ஃபுல்லாக அவ்வளோ நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா எங்களுக்கு வந்து அட்வான்ஸ் இந்த மிஷின் யூஸ் பண்ண எங்களுக்கு தெரியாது. இந்த மிஷினுக்கு அவ்வளோ நீட்டாக உட்காந்து பொறுமையாக ஒய்ஃப்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார். சூப்பர் கோ. நான் மற்ற கடை கோ பண்ணுவாங்கன்னு தெரியல. வாங்க மற்ற எல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,000 டாப் ஸ்பீடில் இருக்கு. நீங்கள் பேஸ் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா 1000 மட்டும் வச்சு 1000 வச்சுட்டு நீங்கள் பாருங்க, பெடல் நான் ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ணுறேன். இவ்வளோதான் ஸ்பீடு போகும். இன்னும் ஸ்பீடு கம்மியாக பழகிறோம். ஸ்டார்டிங்ல ஸ்பீடு வச்சுட்டு நீங்க கையை உள்ள வச்சுட்டீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து ஃபர்ஸ்ட் 1000ல வச்சுட்டு கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் 1 வீக் பிராக்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 வீக் 2 டேஸ் பிராக்டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும். ஓகே, பேசிக் 3000 வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். 3000 வச்சிட்டோம்னா பேசிக் எந்த இஷ்யூ இல்லை உங்களுக்கு. 3000 அவ்வளவுதான். 3000 நீங்க வச்சுட்டுமே ஸ்பீடா தான் அடிக்கணுங்கிறது இல்லை. ஓகே, மெதுவா பெடல் எவ்வளவு பிரஸ் பண்ணுவீங்களோ அவ்வளவுதான் வரும். 3000 வச்சிருக்கேன், மெதுவா ஒரு குத்து தான். நான் பெடல் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னும் நான் அவசியம் அமுத்த அப்படியே ஸ்பீட் ஆகும். ஓகே, அவ்வளவுதான். இது வந்து அந்த ஓல்ட் டைப் மோட்டர்ல இல்லாத ஒரு ஃபியூச்சர் இதுல இருக்கு. ஏன்னா நம்ம பெடல் எவ்வளவு அமுத்துறோமோ சென்ஸ் ஆகும். த்ரெட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகிக்கும். எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. முன்னாடி ஸ்டிச் பண்றேன்னா பெடலை முன்னாடி தான் அமுத்துறேன், எடுத்துட்டேன். பெடலை பின்னாடி பிரஸ் பண்ணீங்கன்னா கட் ஆகி அவ்வளவுதான். நீங்க சிசர்ல எதுவுமே பாத்துக்கங்க. நாம பெடலை முன்னாடி பிரஸ் பண்ணும்போது ஸ்டிச் ஆகுது. முடிச்சுட்டு பின்னாடி அமுத்தும் போது சத்தம் வரும்போது கத்தி அவ்வளவுதான். ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து தைச்சு பார்த்துட்டாங்க. ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம அங்கே இருக்கிறப்பவே ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ அவங்க எல்லா டவுட்டும் அவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார். சூப்பர் ப்ரோ. ஏன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் டவுட்டாக இருந்தாலும் சரி, ஒரு எதாவது டீட்டெயில்ஸ்னால் வாட்ஸ்அப் நம்பரை பண்ணுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாங்க. சூப்பர். எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு கடையில். சூப்பர் ப்ரோ. ரொம்ப ஹாப்பி கடையில் இருக்கிறதுக்கு. ஸோ அவங்க டெலிவரிக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க முன்னாடியே. எனக்கு ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த கடைக்கு போனதுக்கு. ஆயில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மிஷினை இப்படி சாய்ச்சிக்குங்க. சாய்ச்சிட்டு இங்கே தான்
இதுல ஆயில் ஊத்திக்கிங்க. லோ ஹைன்னு 2 இருக்கு பாத்தீங்களா? லோக்கு வரக்கூடாது, ஹைலயே இருக்கணும் ஆயில். அவ்வளவுதான். ஓப்பன் அப்படியே ஓப்பன் ஊத்திடுங்க. ஒர்க் பண்ணிட்டு அப்படியே உள்ள ஊத்திடுங்க. அந்த கட் ஆப்ஷன் இருக்கு. டிடிஎஸ்க்குலாம் 1 இயர். ஆயில் சேஞ்ச் கலர் ஆகும், எல்லோ ஆகும். எல்லோ ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 1 இயருக்கு ஒருக்கா மாத்திக்கலாம். இப்ப நம்ம போய் யூஸ் பண்றப்ப இதை ஊத்திட்டு தான் யூஸ் பண்ணணும். 1 லிட்டர் ஆயில் 100 ரூபாய் தான். 6 மந்த்துக்கு ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரும் இது அளவா தான் இருக்கும். இதுக்கு அளவா தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிராப் கூட எக்ஸ்ட்ரா இது ஊத்துனா ஹைல வந்து ஹையோட கோட்ல கரெக்டா நிக்கும். ஓகே, ஹைல வந்து கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். இன்கேஸ் எனக்கு இப்ப ரிமூவ் லூஸ் பண்ற மாதிரி ஆயில நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இந்த ஸ்க்ரூவை கழட்டிங்கன்னா ஆயில் கீழே வந்துடும். ஓகே, அடியில வச்சுட்டு அடியில டப்பா வச்சுட்டு நீங்க கழட்டுறதுக்கு அதுல எல்லாமே ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. ஸ்க்ரூ டிரைவர்லயே கழட்டிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அது மாதிரி நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு ஆட்டோவில் ஏற்றியாச்சு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அங்கே வந்து எனக்கு போய் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour to 45 minutes எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. டோட்டலாக எக்ஸசரிஸ் கேட்டுருந்தாங்க. தேங்க்யூ. நம்ம வீடியோஸ் இப்போலாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.